Hi guys, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good morning all. ஸோ இன்றைக்கு வந்து ஃப்ரைடே, ஹாப்பி ஃப்ரைடேன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு ஹாப்பியான ஃப்ரைடே. ஸோ என்னோடய வாழ்க்கையில், என்னோடய லைஃப்பில், ஸோ அந்த ஹாப்பினஸுக்கு ரீசன் என்னென்னா டுடே மை பர்த்டே. அதோட ஸ்பெஷல் என்னென்னா நான் ரைஸ் டெபிள் கம்பெனியில் இந்தியோட வந்து ஜாயின் ஆகி 28 days ஆகுது. இந்த 28 days வந்து நான் 7 டைம் இன்கம் எடுத்திருக்கேன். ஸோ அதோட வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி 1500 அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ரைஸ் டெபிள் கம்பெனியில் 5 தடவை நம்ம இன்கம் எடுத்தால் ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய வேண்டும். ஸோ அதையும் நான் கம்ப்ளீட்டட் பண்ணினேன். அதோட வந்து பாருங்கள், அதாவது எங்களோட கம்பெனியால் வந்து கம்பெனி முன்னேற்றத்துக்காக அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்றதுக்காக புதையல் வேட்டை அப்படின்ற ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வினராக ரிம்சான் சார் ஃபினிஷிங் பண்ணினார். ஸோ செகண்ட் வினராக நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். உண்மைக்குமே தேங்க்யூ சொல்லிக்கணும். ஸோ எனக்கு சப்போர்ட்டிங் பண்ணின, கைடிங்காக இருந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ மேனேஜ்மெண்ட் டீம்லேயும் என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் மேனேஜ்மெண்ட் டீமில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி எனக்கு கீழே வந்த மெம்பர்ஸுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கீழே நான் டிரெக்டாக 25 பேர் எடுத்திருக்கேன். அந்த 25 பேரை எடுத்தால் மட்டும்தான் அந்த புதையல் வேட்டை அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட்டட் பண்ணின அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ என்னோட டீமில் வந்து ஒரு 16 மெம்பர் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேனேஜ்மெண்ட் டீம்லேயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேனேஜ்மெண்ட் டீமுக்கு இருக்க ஸோ நௌஃபர் சார், மற்றது எங்களோட இஜாஸ் சார், நஸ்ரின் மிஸ், ஃபாத்திமா மிஸ், ரிம்சான் சார், அப்துல்லா சார், ஸ்பெஷலாக என்னோட லீடர் நஸ்மியா சிஸ், அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே உண்மையிலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்காக. உண்மையிலுமே ஒரு ஹார்ட் ஒர்க்னால் அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களோட டைம் வந்து அவ்வளோ பொறுமதியான டைம். ஸோ அந்த பொறுமதியான டைமை வந்து ரைஸ் டெபிள் கம்பெனிக்காக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலுமே இந்த ரைஸ் டெபிள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ஒரு 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இன்கம் எடுக்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருப்போம். ஏன்னா என்னமோ ஒரு எல்லாரும் அப்படி ஒரு இலக்கு அடையணும் தானே. ஸோ நான் இதில் இன்கம் எடுக்கிறேன், ஒரு ஹாப்பினஸ் தான். அதையும் தாண்டி மன திருப்தி, மன அமைதி எல்லாமே எனக்கு இந்த ரைஸ் டெபிள் கம்பெனியில் கிடைக்குது. ஸோ என்னோட லைஃப்பை பார்த்தா நான் வந்து தனிமை அப்படின்னு தான் மிச்சமே என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதே தனிமை. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாருங்கெல்லாம் எனக்கு இல்லை. சொல்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. ஸோ அந்த ரைஸ் டெபிள் கம்பெனி உள்ளுக்கும் நான் வந்ததுக்கு பிறகு ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க என் கூட இருக்காங்க. ஸோ பிரதர்ஸ், ஸோ சிஸ்டர்ஸ், நிறைய பேர் வந்து இருக்காங்க என்னோட. ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நினச்சாலே ஒரு ஹாப்பினஸ். ஸோ இப்போ வந்து நான் தனிமையை வந்து உணர்றேன் இல்லை. ஸோ என்னதான் நான் எங்களோட ஃபேமிலியாக இருந்தாலும் அதாவது என்னோட மதருக்கு வந்து நான் மட்டும்தான் மகள். ஸோ வேற வந்து புள்ளகள் வந்து அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்களும் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ என்னோட டேடும் உயிரோடு இல்லை. ஸோ அதனால உண்மைக்குமே நான் அந்த தனிமையில் இருந்த சுற்றி ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த தனிமையை மிச்சம் உணர்ந்தேன். ஸோ இந்த கம்பெனி உள்ளுக்கு நான் எப்போ வந்தேனோ இந்த 28 days, அதாவது என்னோட லைஃபே நான் சேஞ்ச் ஆகினமா இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஹாப்பி. ஸோ எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ உண்மைக்குமே ஐ லவ் ரைஸ் டெபிள் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். நான் அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு டுடே மை பர்த்டே. ஸோ இந்த டுடே மை பர்த்டேல எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணினாங்க. ஸோ உண்மைக்குமே தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மைக்குமே என்னோட ஹாப்பினஸ் நான் எப்படி வெளியே காட்டுறேன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி ஹாப்பியாக இருக்கேன். ஸோ கைஸ் எல்லாருமே நான் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்லிக்கிறது,
அது கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம். நம்ம ஒரு ஒர்க்குளுக்கு வந்துட்டு நம்மளால் இயலாது அப்படின்னு யாருமே பின்தாங்கி போகாதீங்க. நீங்கள் உங்களோட மேலே நம்பிக்கை வைக்காட்டி உங்கள் மேலே யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்களால் முடியும், என்னால் முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. அவ்வளோதான். அடுத்தவங்க அவங்கள தூக்கி விடுவாங்க. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ எங்களோட டீமால் நாங்கள் என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் உங்களை நம்பும் வரைக்கும் உங்களோட அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஒரு நாளும் போகலாது. நான் இந்த கம்பெனிகளுக்கு வந்தேன், எனக்கு கைட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் அதையும் மீறி என்னால் ஏழாண்டு நான் நினச்சிருந்தா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னால் ஏழும், நான் அடுத்த ஸ்டெப் போவேன், எல்லாரையும் கைட் பண்ணுவேன், எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதில் நான் இருந்தேன். ஸோ உண்மையிலுமே எக்ஸைட்டிங். இன்றைக்கி என்னோட நாளே இன்றைக்கி ஒரு பொறுமதியான ஒரு நாள். உண்மைக்குமே ஐ ஆம் வெரி ரியலி ஹாப்பி. ஸோ எல்லாருக்கும் திரும்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்தடுத்த ஸ்டெப் நான் இன்னும் போவேன், இன்னும் வளருவேன். ஸோ உங்களோட ப்ளஷிங் கட்டாயம் எல்லாரும் ப்ளஷ் பண்ணுங்க என்ன. ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங் கட்டாயம் எனக்கு தேவை. ஸோ நானும் உங்களை எல்லாருமே பிளெஸ்ஸிங் பண்ணுவேன். ஸோ நான் உங்களை எல்லாருமே கைட் பண்ணுவேன், உங்களை எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போவேன். ஸோ என்னோட டீம் மட்டும் இல்லாமல் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரையும் மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு, நல்ல ஒரு இடத்துக்கு இன்கம் எடுக்கிற அளவுக்கு நான் எல்லாரையும் செய்வேன். ஸோ வாக்கு தரேன் இந்த இடத்துல. ஸோ காய்ஸ் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோட ஸ்பீச்சை ஸோ கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ.